அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பின்வரும் வரைபடங்களில் எந்த வரைபடம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களுக்கு பொருத்தமாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொடுத்திருக்கிற 3 சென்டென்ஸ்க்கும் எந்த வரைபடம் எந்த டயக்ராம் பொருத்தமா வருதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பேங்கிங் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நம்ம போதும், நம்ம ஈஸியா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சில இசையமைப்பாளர்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இது இசையமைப்பாளர்னு வச்சுக்கலாம், இது ஆசிரியர்னு வச்சுக்கலாம். இப்போ படிச்சு பாருங்க, சில இசையமைப்பாளர்கள் கொஞ்சம் இசையமைப்பாளர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி டயக்ராம் போட்டு சால்வ் பண்ணாதான் ரொம்ப குயிக்காக சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி ஈஸியாக நமக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது சில ஆசிரியர்கள் விளையாட்டு வீரர்கள். இப்போ இது ஆசிரியர்கள், சில ஆசிரியர்கள் யாரு? விளையாட்டு வீரர். சில ஆசிரியர் விளையாட்டு வீரர்கள். அடுத்தது எந்த இசையமைப்பாளர்களும் விளையாட்டு வீரர்கள் இல்லை. பாருங்க, இங்க இசையமைப்பாளர் இருக்காங்க, இங்க விளையாட்டு வீரர். இதுக்கும் ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இந்த டயக்ராமுக்கு மேட்சா வர டயக்ராம் பாருங்க. இது பாருங்க 3 ஜாயின் பண்ணி வருது, இது வராது. இது பாருங்க 3 ஒண்ணுக்குள்ள ஒன்று வருது, இதுவும் வராது. இதுவும் 3 ஒண்ணுக்குள்ள ஒன்று வருது, இதுவும் வராது. அப்ப இந்த டயக்ராம் மட்டும் தான் இதுக்கு மேட்சா வருது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.